ஆண்டவரும் உலக ரட்சிகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து 40 நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணவின் வழியாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் இன்றைக்குரிய வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே 11 15 முடிய இறைப்பகுதிகளை வாசிக்க கேட்போம். அதுவும் அல்லாமல் இப்போது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசஸ் வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின் வந்தவர்களுக்கு முன் அடையாளமானவன். ஆனாலும் மீறுதல்களின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாக உலகத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்த நிமித்தம் எல்லாரும் பாவத்துக்குள் ஆக்கப்பட்டார்கள் அப்பா. ஆனாலும் கூட உங்களுடைய கிருபை தயவு ஆண்டவரே, ஈவு ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்ட அன்பு தெய்வமே, இந்த நிகழ்ச்சியின் வழியாய் காண்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எத்தனையோ வேதனைகள், கண்ணீர்கள். இந்த காலை வேளையில் எழுந்த உடனே ஐயோ கடன்காரர்கள் என் வீட்டிற்கு வருவார்களோ, நான் என்ன அவர்களுக்கு பதில் சொல்வேன் என்று சொல்லி கடன்பட்டவர்கள் மேல் மனம் இறங்கும்படியாக செபிக்கிறோம். அவருடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து கடனை கொடுத்து தீர்த்து விட்டு கடன் மீண்டுமா அநேகருக்கு இவர்கள் கொடுக்கத்தக்க உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அநேகருடைய குடும்பங்களிலே சில சூழ்நிலை நிமித்தம் வியாதி பலவீனத்தின் வந்தது நிமித்தம் கடன்பட்டு போய்விட்டார்களப்பா. அந்த கடனை எப்படி தீர்ப்பது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கடன்காரர்களுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் மன்றாட்டுகளை நிறைவேற்றி அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஆண்டவரை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா செபிக்கிறோம் ஐயா. கண்ணீரோடு வேதனையோடு துயரத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே அவர்கள் ஆறுதல் அடையவும் தைரியம் அடையவும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு விதத்துல என் தேவன் உதவி செய்வார். அந்த நம்பிக்கை விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும், ஆசீர்வாதத்தால் நடப்பும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.